வெளியே அடிச்சுக்கிறேன். அட ஆகுமணி பாட்டி, எனக்கு இம்புட்டு அவசரமா கூப்பிட்டுருக்கு. என்ன பாட்டியே இம்புட்டு பரபரப்பா கூப்பிட்டுருக்கு, என்ன விஷயம்? ஆமாடி, பிறகு பரபரப்பான விஷயம் தான். எல்லாத்துக்கும் 1 ரூபா மெசேஜ் வந்திருக்காங்க நிறைய பேருக்கு. உனக்கு வந்திருக்கா இல்லையா? என்ன சொல்லுது? என்னது 1 ரூபா மெசேஜா? என்ன பாட்டி சொல்ற? 1 ரூபா மெசேஜ்னா என்ன அர்த்தம்? இவாரி நீ எல்லாம் என்னடி படிச்சவில்ல? பூரா 1 ரூபா மெசேஜ் போட்டு செக் பண்ணிக்கிறாங்களா மாடியே? இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா தர்றாங்கல்ல, அந்த காசு தர்றதுக்கு புறத்துக்கு மெசேஜ்ல 1 ரூபா 1 ரூபா ஓட்டு செக் பண்றாங்களா அக்கௌண்ட் நம்பர் பூரா? அப்படியா? தெரியலையே பாட்டி, எனக்கு ஒன்றும் மெசேஜ் வரலையே. என்னடி சொல்ற? யார் கேட்டாலும் எனக்கு மெசேஜ் வந்திருக்குன்றாளுங்க. யாராவது ஒருத்தருக்கு தான் வரலையா? நிறைய பேருக்கு வந்திருக்காங்க மெசேஜ். 1 ரூபா கிரெடிட் பண்ணியிருக்காங்களாம்ல போட்டு. ஐயோ, எனக்கு மெசேஜே வரல, என்னன்னு தெரியலையே. சரி சரி வா, போய் எல்லாரும் வீட்லையும் கேட்டு வருவோம். வள்ளி வீட்டில் அங்கம்மா வீட்டில் அவங்களுக்கு வந்திருக்கானே. ஆட்டு நடவுண்ண. ஏண்டி என்ன வாட்டிய என்னைய சொன்னியே வந்தனியா? என்ன வாட்டி பரபரப்பா வந்திருக்கேன்னு? நீ இப்ப என்னைய காட்டிலும் பரபரப்பா ஓடிக்கிட்டேடி. எல்லாம் 1000 ரூபா செய்யற வேலையே. ஆமா வாட்டி, அது நம்ம உரிமை வாட்டி. மகளிர் உரிமை தொகைன்னு வச்சிருக்காங்க பேர்லயும். நம்ம உரிமையை மட்டும் கொடுக்கலாமா? அதெல்லாம் வாங்கி போடணும்ல. புச்சுமா, அம்மா கரெக்டா ஃபேஸ் பேக் போட்டு விட்டுருக்கனா? ஏதாவது தப்பு பண்ணிருக்கனா? இல்ல மம்மி, கரெக்டா தான் போட்டு விட்டுருக்கீங்க. ஆனா கொஞ்சம் எரியுது மம்மி. இல்லையே பூஜுக்குட்டி, நான் எக்ஸ்பைரி டேட்லாம் பார்த்து தான் போட்டு விட்டேன். என்னன்னு தெரியலையே, பிராண்ட் எதுவும் சரியில்லையோ என்னமோ. சரி சரி, அடுத்து வாங்குறப்ப நான் உனக்கு மம்மி பார்த்து வாங்கி தரேன். ஓகே மம்மி, இங்கேயே இருங்க, எங்கேயும் போகாதீங்க. எனக்கு ரொம்ப போர் அடிக்கும் மம்மி. சரி பூஜுமா, அம்மா இங்கேயே தான் இருக்கேன், எங்கேயும் போக மாட்டேன். சரியா? யாத்தி இது என்ன சேர்ல என்னமோ உட்காந்துருக்கு? ஐயோ, பாக்குறதுக்கு என் பேத்தி மாதிரி இருக்காளே, ஆனா மூஞ்சிய காணா. எதுவும் பேய் அண்டிருச்சா? அந்த பிள்ளை அழகா பார்த்து அட கடவுளே, அந்த பேயை பார்த்ததுல என் மக வர பைத்தியம் ஆயிட்டா. அவளையே சிரிச்சுக்கே இருக்காளே பக்கத்துல. அங்கம்மா அங்கம்மா, புஷ்பா பாருங்க, எல்லாரும் ஓடி ஆகடி. அம்மா ஏன் இப்படி கத்துறீங்க? எதுக்கு இப்படி பயந்து போய் கத்துற மாதிரி கத்துறீங்க? என்ன அத கூப்பிட்டீங்க? எதுக்கு இப்படி அவசரமா கூப்பிட்டீங்க? அடி அங்கம்மா, நம்ம வீட்டுல ஒரு பேய் இருந்துச்சுடி, அது இந்த பேத்தி மேல வந்துருச்சு. இங்க ஒரு மூஞ்சி பூரா காணாமடி. என்னத்த சொல்றீங்க? பழையபடிக்கு வந்துருச்சா? இப்பதான் கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சு வீடு. என்ன நடக்குதுங்க? நீங்க 2 பேரும் பேயின்றீங்க, பிசாசுன்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. மதினி, என்ன மதினி நீங்க இப்படி பேசுறீங்க? ஏய் அங்கம்மா, உங்களுக்கு எத்தனை டோஸ் நாளும் தெரியாதா? அம்மா தான் வயசானவங்க, புரியாம ஏதோ கத்துறாங்க. நீ யார் தெளிவா சொல்ல. என்ன பேய், என்ன எதுக்கு பேயின்னு சொல்றாங்க? எனக்கு எதுவுமே புரியல. மதினி, பூஜா பாப்பா மேல பேய் வந்திருக்கு மதினி, மூஞ்சியே காணாம பாருங்க. அட இரிட்டேட்டிங் இடியேட்டலா, உங்களுக்கு என்னதான் பண்றதுனே தெரியல. அவ ஃபேஸ் பேக் போட்டுருக்கா, அறிவிட்ட கழுதிங்களா? ஏன்டி சாரசே, அது என்னடி ஃபேஸ் பேக்கு? அம்மா ஃபேஸ் பேக்னா அவ ஃபேஸ் நல்லா அழகா இருக்கிறதுக்காக அது போட்டிருக்காமா. நல்லா கலராவா ஷைனிங்காவா அதுக்காக போட்டிருக்காமா. அடிப்பாவி செண்டாளிகளா, இருக்கிற கலர் போதாதாக்கும் இதுல இன்னும் கொஞ்சம் வேற கலர் வேணுமாக்கும். ஆத்தாடி, இதுல பேஜ் பேக்காக்கும். இந்த பேக்கா போட்டா கலர் ஆயிருவாங்களா? ஷைனிங்களா ஆவாங்கன்றா? நம்மளும் ஒரு நாள் இதை போட்டுற வேண்டியதே. என்னடி சொல்ற? பேசு பேக்குண்டா இதானாக்கும். இதை போட்டா கலர் ஆயிருவாளாக்கும் பலவலன்னு. அப்பனா என்ன, போட்டு விடு. எனக்கு தெரியாதுல, நான் என்னமோ நினைச்சு பயந்து வைட்டேன்டி சரசு. ஆமாம்மா, இதை டெய்லி ஒரு தடவை போடணும்மா. போட்டாதான் நல்லா அப்படியே இந்த ஸ்கின் எல்லாம் நல்லா இருக்கும்மா, கலரா நல்லா பளபளன்னு இருப்பா. வெயில போனா கூட நல்லா இருக்கும், அதுக்கு தாம்மா. அப்படியா? அப்படிலாம் போட்டு என் பேத்தி இப்படி இருக்காளா? நல்ல வெண்ணெய் அணக்க. சரி சரி, ஒரு தடவை டெய்லி 10 தடவை போட சொல்லு. அம்மா டென்ஷன் பண்ணாதீங்கம்மா, போங்கம்மா. இதெல்லாம் ஒரு தடவை தான் போடணுமா, 10 தடவை போடக்கூடாதுமா. மம்மி என்ன மம்மி, இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க? இவங்களுக்கு பேசிக் நாலேஜ் எதுவுமே இல்லையா மம்மி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பூச்சிக்குட்டி, இவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அதனாலதான் இப்படி பேசுறாங்கம்மா. என்ன சொல்றா என் பேத்தி? என்னம்மா சொல்றா ஐடி இங்கிலீஷ்ல? ஒன்றும் இல்லம்மா, உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறா. உங்களையும் அங்கம்மாவையும் பெருமையா பேசுறாளா? என்ன பேசியிருப்பா? என்னமோ பேசி பேசி 4 இன்ச்சுண்டா. பேசி 4 இன்ச்சுன்னா என்னவா இருக்கும்? பரமட்ட போய் கேட்போம். நம்மள பெருமையா பேசியிருக்காள்ல. பின்ன இல்லையா? எப்படா உங்களை பாப்போன்னு இருந்துச்சுங்க. எப்பதான் நம்ம கல்யாணம் வைப்பாங்களோ. ஒரு மாசம்ன்றது ஒரு வருஷத்தோட ரொம்ப பெருசா தெரியுதுங்க எனக்கு. இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன், ஒண்ணுமே தெரியல. நீங்க எப்ப சம்மதம் சொன்னீங்களோ அப்பத்துல இருந்து எனக்கு உங்களை பார்த்துட்டே இருக்கணும் போலயே இருக்கு. நான் வந்துட்டேனே, நீ எப்ப பாக்கணும்னு சொன்னாலும் நான் உடனே வந்து நிப்பேன். நீ வீட்லயே பாக்கணும்னு சொன்னபடி எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, நான் கரெக்டா வந்து நிப்பேன். பாத்துக்கிட்டே இரு. சரி சரி, இப்பதான் வந்திருக்கேன், மாமா நல்லா பாத்துக்கிட்டே இரு. உங்களை பார்த்துட்டே இருக்கணும், உங்க கூட பேசிக்கிட்டே இருக்கணும், விடியறது கூட தெரியக்கூடாது. அந்த மாதிரி நிறைய ஆசையெல்லாம் இருக்குங்க எனக்கு. அப்படியா? அப்ப மாமாவை பார்த்துட்டே இரு, பேசிக்கிட்டே இரு. ஆனா நீங்க தான் ரொம்ப பிஸியாச்சு, டியூட்டிக்கெல்லாம் போயிடுவீங்க. ஆனா மாமா இப்ப ஃப்ரீயா தானே இருக்கேன். இப்ப பார்த்துக்கிட்டே இரு, பேசிக்கிட்டே இரு. முடிஞ்ச ஒரு பேக்ரவுண்ட் சாங். பேக்ரவுண்ட் சாங் தானே, இதோ போட்டுட்டாங்களே. அவங்க சாங் போறதுக்கு முன்னாடி உன் கை கொஞ்சம் தரியா? கொஞ்சம் நல்லா இருக்கும். சாங்கும் நம்ம கை கொடுக்கறதுக்கும் கொஞ்சம் வசதியா இருக்கும்ல, அதனாலதான்.
வள்ளியே, அடியே வள்ளியே, யாரு? ஏய், நாங்க தாண்டி ஆளுமணி பாட்டியா மாலினி வந்திருக்கோம். இந்த வரேன் பாட்டி, உட்காருங்க. இந்த பாத்திரம் கழுவிக்கு இருந்தேன், இருங்க கையை கழுவிட்டு வரேன். ஏன் பாட்டியே, இவளுக்கு இன்னும் தெரியாது வழியே. தெரிஞ்சிருந்தா நமக்கு முன்னாடி இவ்வளவு ஓடியாந்துருப்பா. 1000 ரூபாண்டு. வாங்க, உட்கார வேண்டியதை நின்றுக்கே இருக்கீங்க. நாங்க உட்காரதெல்லாம் இருக்கட்டும். நீ என்ன மெசேஜ் பாத்தியா? செல்ல இல்லையா? நான் இந்த மெசேஜை பார்க்க எனக்கு யாரு மெசேஜ் அனுப்ப போறா? எங்க வீட்டுக்காரர் அதெல்லாம் அனுப்ப மாட்டாரு. எதா இருந்தாலும் நேரத்தையும் பேசிக்குவாரு, இல்லைன்னா போனை போட்டு பேசுவாரு. சுத்தமடி, உங்க வீட்டுக்காரர் அனுப்புற மெசேஜ் நாங்க கெடுக்கிறோம். அப்புறம் எனக்கு கெடுக்குறீங்க ஏண்டியே? நாங்க வேலை இல்லாம எதிர்றோம். உங்க வீட்டுக்காரர் மெசேஜ் அனுப்பிச்சாரா இல்லையான்னு கேட்கறதுக்கு கவர்மெண்ட் அமைச்சிருக்காங்களா? அப்படியே ₹1 கிரெடிட் பண்ணிருக்கோம் சொல்லியே நமக்கு போட்டு செக் பண்ணிருக்காங்களாம்ல. அந்த மெசேஜ் வந்திருக்காடி உனக்கு? தெரியலையே என்னன்னு. அப்படி அமைச்சிருக்காங்களாக்கா? அத்தை, எனக்கு தெரியாது இந்த விஷயம். எங்க வீட்டுக்காரர்ல கொண்டு போயிருக்காரு செல்ல. அவர் செல்லுக்கு தான் வந்திருக்கும். வந்தா உங்களுக்குலாம் வந்துருச்சா? எனக்கு வந்திருக்கா என்னன்னு தெரியலடி. மகேஷ் செல்லுக்கு தான் வரும். அவர் வேலையில இருக்காரு, என்னால கேட்க முடியல. அப்புறமா தான் கேட்கணும். ஒருவேளை வந்திருந்தாலும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அதான் உனக்கு வந்துருச்சா இல்லையான்னு கேட்க தான் வந்தோம். தெரியடி, அவர்ல கொண்டு போயிருக்காரு செல்ல. வரவும் பார்த்து போடுவோம் உடனேவும். சரி வா, அங்கம்மா கவட்டில் போய் கேட்டு வருவோம். அவங்க வீட்டுல எல்லாத்துக்கும் வந்திருக்கான்னு. ஆமாடி, அங்கேயும் ஒரு கேட்டு வருவோம். அவளும் தெரியாம திறப்புறாளுங்க. அப்புறம் இந்த பேர் ராணிக்கும் போன போட்டு வர சொல்லி விடுங்கடியே. பாட்டியே, ராணிக்கெல்லாம் தெரியும். வர வழியிலே சொல்லி விட்டேன் நானு. அந்த சின்ன பையன் வந்தா இல்ல, அவங்ககிட்ட சொல்லி வர சொல்லி விட்டாங்கம்மா கவட்டுக்கு. நீ கிளம்புவோம், வாங்க முதல்ல போய் அங்க என்ன சங்கதி கேட்டு வருவான். சரி நடங்க யாராருக்கு வந்திருக்குன்னு பாப்போம். அங்கம்மா என்ன செய்யற? வா பாட்டியே, என்ன அங்கே நிக்கிறீங்க? வாங்க எல்லாம் வாங்கடியே. நாங்க அங்க வர இருக்கட்டும். நீ இங்க வா. என்னாச்சு பாட்டி உடனே இங்க வாண்டது? என்னன்னு தெரியலையே. என்ன பாட்டியே, என்ன ஏக்கா? உனக்கு விஷயம் தெரியாதா? என்ன ஆளாளுக்கு பயங்கரமா பில்டப் கொடுக்குறாளுங்க. என்னவா இருக்கும்? ஏக்கா, அங்கம்மாக்கா ₹1 மெசேஜ் வந்திருக்காங்கக்கா எல்லாத்துக்கும். என்னது ₹1 மெசேஜ்? அது என்னடி ₹1 மெசேஜ்? ஏக்கா, அங்கம்மாக்கா நம்ம மகளிர் உரிமை தொகை எழுதி கொடுத்தோம்ல 1000 காசுக்கு, அதுக்கு எல்லாத்துக்கும் ₹1 ஓட்டு செக் பண்ணிருக்காங்களாம்ல அவங்க அக்கௌண்ட்டுக்கு. பூரா மெசேஜ் வந்திருக்குன்னு ஒரே பேச்சாவில் இருக்கு ஊருக்குள்ள. என்னடி சொல்றீங்க? எனக்கு ஒரு விஷயம் தெரியாது. இப்ப நீங்க சொல்ல வந்து தெரியுது. 1000 செக் பண்ணிருக்காங்களா? ஐயோ, எங்களுக்கெல்லாம் செக் பண்ணாங்களா என்ன ஒன்று தெரியலையே. உன் மகளை கூப்பிட்டு கேள்றியே, உனக்கு என்ன தெரியும்? அவளுக்கு தான் தெரியும். ஆமாக்கா, பரம கூப்பிடுக்கா. அவதான் ஆள் இந்த எப்பம் ரெடியா மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சிருப்பா. கூப்பிடுக்கா பரம. பரமே சீக்கிரமா வாடியே. சொல்லுங்கள் அம்மையாரே, ஏன் என்ன அழைத்தீர்கள்? இவ ஒருத்தி நேரம் கட்ட நேரத்துல ஏண்டியே என்னாடி ஊரெல்லாம் என்ன விஷயம் ஓடிச்சிருக்கு? நீ என்ன செஞ்சுருக்காங்க? ஓயே, அதானே நீ எல்லாம் படிச்ச விளையாண்டு பேரு. ஒரு விஷயம் பார்த்து சொல்ல மாட்டேங்கிற, வைக்க மாட்டேன்ற. நான் கேள்வி வந்து சொல்ல வேண்டியிருக்கல ஆத்தியம். எப்பத்தா கொஞ்சம் பொறுமையா பேசு. அப்பத்தா, நீ என்ன சொல்ல வரன்னு சொல்லட்டா? 1000 மகளிர் உதவித்தொகை எழுதி கொடுத்தமே, அது வந்துருச்சு அப்படின்னு என்ன சொல்ல வந்த? அதானே, இந்த விஷயம் எனக்கு எப்பயே தெரியும். நான் தான் அம்மாட்ட சொல்லல. ஏடி பரம சொல்லாம இருந்தா? ஏமா சொல்லிருப்பேம்மா. நீ வாட்டில தூக்கத்துல இருந்துருச்சு. எங்க 1000 எங்க என் 1000 கத்த ஆரம்பிச்சிருவீல. அதனாலதான் அவங்க செக் பண்ணிருக்காங்க ₹1 போட்டு. 1000 போட்டதுக்கு அப்புறம் சொல்லாமேன்னு சஸ்பென்ஸா வச்சிருந்தேன். அப்படியா? நான் கூட என்னமோ ஏதோ நமக்கெல்லாம் என்ன வரலையோ வேணுமா நினைச்சு பயந்துக்கிட்டேன்டியே. அதெல்லாம் வந்தாச்சு. உங்களுக்கு வந்தாச்சு, புஷ்பா மதினிக்கு வந்தாச்சு, அப்பத்தாவுக்கு தனியா வந்தாச்சு. அப்புறம் என்ன? 1000 வந்துச்சாமடியே. இதா வந்துட்டாங்கல்ல, அடுத்த வெடி உண்டு ராணி அக்கா. எல்லாருக்கும் 1000 வந்துச்சாமடி, எனக்கு இன்னும் வரல. இவ ஒருத்தி என்னான்னு தெரியாம அதுக்குள்ள 1000 வந்துச்சு. நீ வாட கத்திக்கே வர ரோட்ல அது வந்துருச்சு நினைக்க போறாடியே. ₹1 விட்டு செக் பண்ணிருக்காங்களாண்டியே. இனிமேதான் போடுவாங்க 1000. அப்படியா? நான் பயந்து போனேன். எல்லாத்துக்கும் போட்டாக ஓல, நமக்கு இன்னும் போடல ஓலன்னு. அப்புறம் என்ன, எல்லாத்துக்கும் 1000 ஓட்டுருவாங்க. அதே ஆணை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னேன்னு ₹1 விட்டு செக் பண்ணிருக்காங்களேடியே. அப்பனா போட்டுருவாங்க. எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இந்த ராணி சொன்னதுல எல்லா ஜனமும் பயந்து போயிருக்கோம். எல்லாருக்கும் 1000 வந்துச்சு, நமக்கே வரல ஓலண்டு. கூத்துடி உன்னோட. வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க.